அருமையானவர்களை, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்ம இடத்திலே கொண்டு வருகிறேன். இந்த நாள் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு நேரிட்ட தீமைகளை நன்மைக்கு எதுவாக மாற்றும் நாளாக இருக்கும். ஆதியாகமம் 50:20 பாருங்க, எப்படி போட்டிருக்கு. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். அப்ப உங்க சத்துருக்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களா, அந்த நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனா அதன்படி நடக்குமோனா? நடக்காது. அவன் நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். பாருங்க, சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாரா காரியங்கள் நடந்து விடுகிறது. நம்ம நினைச்சு கூட பார்க்கல, சில தீமையான காரியங்கள் நடந்து நம்ம என்ன சொல்லிடுறோம், கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார், கர்த்தர் ஏன் அலோவ் பண்றாரு, இப்படிலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். கர்த்தர் ஏன் இதை செய்யறாருன்னு சிலர் புலம்பிட்டு இருக்காங்க பாருங்க. ஆனா யோசிப்பு பாருங்க, எவ்வளவு தெளிவா ஒரு மெச்சோர் முதிர்ச்சி அடைந்த ஒருவனாய் பேசுகிறான். என்ன சொல்றான், நீங்க தாயா எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா ஆண்டவர் நல்லவரியா. அவர் என்ன பண்ணாரு, அந்த தீமையை நன்மைக்கு எதுவாக மாற பண்ணினார். நீ குழியில போட்ட உண்மைதான், என்னைய வித்துட்டீங்க உண்மைதான், நீங்க தீமை செஞ்சீங்க. ஆனா தேவன் அந்த தீமையை எடுத்து அந்த சூழ்நிலை அப்படியே நன்மைக்கு எதுவாக முடிய பண்ணினார்ன்றான். எந்த அளவுக்குனா, இவன் முழு எகிப்திற்கும் அதிகாரியா இருக்கிறான், அநேக தேசங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறான். இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை உங்க கூட பிறந்தவங்களே உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம், அல்லது உங்களோடு இருக்கிறவர்களே உங்களுக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்திருக்கலாம். அதனால் நீங்க இவன் ஏன் இப்படி பண்ணா இதை யோசிச்சுட்டு இருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், அவர்கள் தீமை செய்ய நினைத்தார்கள், உண்மைதான். ஆனால் தேவனோ நல்ல கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அருமையானவர்களே, அவர் என்ன செய்வார், இந்த தீமையான சூழலை எடுத்து அதை நன்மைக்கு எதுவாக முடிய பண்ணுவார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். பெரிய இடங்களிலே கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி அழகு பார்ப்பார். யோசேப்புக்கு உண்மையுள்ளவராய் இருந்த கர்த்தர் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே வாழுகிறோம். உங்களுக்கு அதிக நிச்சயமாய் அவர் உண்மையுள்ளவராய் இருப்பார். அவர்கள் உங்களுக்கு தீமை செய்தார்கள், ஆனால் தேவனும் உங்களோடு இருக்கிறார், நல்லவராய் உங்களோடு இருக்கிறார். இந்த தீமையை நன்மைக்கு எதுவாக முடிய பண்ணுவார். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு தீமையான காரியங்கள் நன்மையாக முடிய பண்ணுவதை நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் அனுபவிப்பீர்கள், உயர்த்தப்படுவீர்கள், மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். தேவன் உங்களை அப்படியாக உயர்த்துவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.